இப்போ நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சாதம் செய்ய போறோம். அது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, பால் 5 கப், ஊற வைத்த அரிசி 1 கப், ஊற வைத்த பட்டாணி 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், வேக வைத்த முட்டை 1, எலுமிச்சம்பழம் 1, பட்டை சிறிதளவு, கிராம்பு 3, ஏலக்காய் சிறிதளவு, சாதிப்பத்திரி சிறிதளவு, கடல்பாசி சிறிதளவு, பிரியாணி இலை 1, மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 3, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 2, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சிக்கன் சாதம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ராஜஸ்தானில் தான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணாங்க. ஸ்பெஷலாக ஏதாவது செலிப்ரேஷன் வந்துச்சுன்னா இது மாதிரி டிஷ்ஷஸ் தான் பண்ணுவாங்க. இதை வந்து புலவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, பிளெயினாக நிறைய பால் ஊற்றி செய்வாங்க. அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சம் கிராம்பு எடுத்திருக்கேன், ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா பவுடர் ஆக்கணும். இது வந்து என்ன செய்யணும், ஒரு சூப்பரான ஒரு மனம் கொடுக்கும். ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கு வந்து பிளெயினாக பால் ஊற்றி சமைச்சா ஒரு டேஸ்ட் வராது. அதனால இந்த மாதிரி வந்து லைட்டாக பொடி பண்ணி நம்ம அதில் சேர்க்கும் பொழுது இது வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால இப்போ என்ன செய்யலாம்னா இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாம பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இங்கே வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் நல்லா பட்டர் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இப்போ யூரோப் சைட்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா நிறைய பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து பிரியாணிக்கோ இல்லை வந்து ஒரு புலாவ் பண்ணால் அது வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் வந்து பட்டரையும் சேர்த்தாச்சு. இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது அந்த பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா மெல்ட் ஆயாச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சாதிக்காவுடைய பூ இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துலாம். அப்புறம் கடற்பாசி சேர்த்தாச்சு. இது வந்து சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே அந்த லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிராஜுவலாக அந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகும். அதே நேரத்தில் வெளியிலையும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. 5 நிமிஷம் ஆனால் பார்த்தீங்களா தெரியும். இந்த லோ ஃப்ளேமில் வதக்கும் போது நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பச்சை மிளகாவை இதெல்லாம் சேர்த்துலாம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போயிருச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், அந்த சிக்கனையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கன் வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கியாச்சு. அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி, அந்த பொடியை என்ன செஞ்சிடலாம்னா இதில் அப்படியே சேர்த்துலாம்.
இதில் மெயினாக வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷுக்கு இந்த பொடி தாங்க. இப்போ இதையும் சேர்த்தாச்சு. லோ ஃப்ளேமில் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்காண்டி கொஞ்சம் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். ஒரு 1/2 கப்பு பாலை இதில் சேர்த்துட்டேன். இதை அப்படியே என்ன செய்யலாம்னா 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து நல்லா ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதாவது இங்கே அரிசி வந்து 1 கப் எடுத்தீங்கன்னா 1க்கு 2. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் பால் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாலை இதில் சேர்த்துலாம். அதோட கொஞ்சம் தண்ணி. ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே மூடிடலாம். இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே வந்து அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த அரிசியை அப்படியே இதில் ஒரே இடத்துல சேர்க்காம எல்லா இடத்துலையும் தூவி விட்டுருங்க. இதை வந்து நல்லா ரொம்ப ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு லைட்டாக கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கொதிக்க நேரத்தில் நம்ம ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடலாம். அதே நேரத்தில் ஒரு லிட்டை போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு எடுத்துடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தாலே பாருங்கள் நல்லா ஒயிட் கலராக இருக்குது. அதே நேரத்தில் அந்த பட்டாணியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் என்ன செய்ய போகிறோன்னா கடைசியில் நம்ம அரைச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த பொடி, அதை லைட்டாக அப்படியே தூவி விட்டுலாம். எலுமிச்சம்பழம் அதையும் அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலை ரெடி ஆச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு குருமா வச்சு சாப்பிட்டாலோ, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் பச்சடியோ வச்சு சாப்பிட்டாலோ சூப்பராக இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம எடுத்து என்ன செஞ்சலாம்னா பிளேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடைசியில் என்ன செய்ய போகிறோன்னா முட்டையை வந்து அவிச்சு எடுத்திருக்கேன். அந்த முட்டையை அவிச்ச முட்டையை அப்படியே மேலே வச்சிடலாம். சிக்கன் சாதம் செய்முறை. முதல்ல கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதை சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டரையும் சேர்த்து அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாதி பத்திரி, கடப்பாசியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயத்தையும் சேர்த்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வச்சிருக்கிற அந்த சிக்கனையும் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருங்க. நம்ம பொடியாக்கி வச்சிருக்கிற அந்த பவுடரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் பாலையும் சேர்த்து அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். பச்சை பட்டாணியும் சேர்த்து பாலையும் சேர்த்து நல்லா ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துலாம் வேக விட்டுறலாம். கடைசியில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியும் கொஞ்சம் லைம் ஜூஸையும் சேர்த்து முட்டையும் மல்லி இலையும் சேர்த்துலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான சிக்கன் சாதம் தயார்.